Hi friends, நான் bhuvanesh. Today நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல இருக்க சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குல friends. இது எல்லாமே டச் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் friends வீடியோ. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பிசி ரிலேன்னு சொல்லுவாங்க. மொத்தம் இதில் 5 பின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜெனரல் பர்பஸ் போர்ட், மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜெனரல் பர்பஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலே உட்கார வச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணினா கண்டிப்பாக முடியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 உட்கார வைக்கணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. ஏன்னா நம்ம சொல்லித்தர விஷயம் தெளிவாக புரியணுன்ற ஒரு நோக்கத்தில் அப்படி பண்ணது. ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா ஒரே ஒரு ரிலே வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு வீடியோ நான் போடுறேன் நான். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அப்புறம் ஒரு சின்ன கண்டிஷன், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங் வந்து நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நல்லா குவாலிட்டியான சால்ட்ரிங் லைட் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன கண்டிஷன் வந்து கேட்டிங்கன்னா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080p அந்த பிக்சல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிக பற்றி பாருங்கள். நான் மொபைலில் ஷூட் எடுத்திருக்கேன், அது என்னோட ரிக்வெஸ்ட்டாக எடுத்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ வீடியோ அப்படியே போயிட்டுருக்கட்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எப்பயும் முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த இவ்வளோ நாளான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஃபீவராக இருந்தனால ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஆகிடுச்சு. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் சொல்லுவாங்க. இருக்கிற எல்லா ரிலே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிலேயில் சென்டர் பின், அதாவது 3 பின் இருக்கும். அந்த 3 பின்னில் சென்டர் பின்னை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், காமன் பண்ணணும். மொத்தம் 4 ரிலே இருக்கா, 4 ரிலே காமன் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டை வச்சு டோப் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி பூசுகிற மாதிரி பண்ணுறல. இந்த மாதிரி பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 230 வோல்ட் இன்புட் பவரை கொண்டு வர போகிறேன். அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கம்பி போட்டு தான் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். லோடு அதிகமாக காரணத்தில் ஆம்ஸ் அதிகமாக போச்சுன்னா ஓப்பன் ஆகிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசியில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு நார்மலான ஒரு கம்பி தான் அது. அந்த ஒயர் வந்து தாங்காதுல்ல, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டை வச்சு மேலே அப்படியே டோப் போட்டு வந்துருக்கேன். சரி, ஓகே. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெட் எந்த அளவுக்கு பூச முடியும் நல்லா பூசுங்க. கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்கள். குவாலிட்டியான லெட் வச்சிங்கன்னா ஈஸியாக உருக்கிடும். இந்த வீடியோ நல்லா யார் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து சால்ட்ரிங் பிட்டே மாற்றிட்டேன். டிப்புன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அதையும் நான் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம காமன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1N4007 டயோடு. ஸோ இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் கேத்தோன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ ஆனோட்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது ஆனோடு. வெள்ளை கலரில் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது கேத்தோடு. கேத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, ஆனோடு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டயோடு வைக்கிறீங்களா, அந்த டயோடு எந்த கலர் கோட் ஆக்ஷனில் வைக்கிறீங்களோ அதே டேரெக்ஷன் தான் அது எல்லாமே இருக்கணும். அதாவது 4 டயோடும் அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த எல்லா டயோடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட்ரிங் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா தெளிவாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். என்னால் நெயில் கட்டரில் கட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டரெல்லாம் இருக்குது. நெயில் கட்டர் எனக்கு கொஞ்சம் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிலேவையும் டயோடையும் வந்து பார்த்திங்கன்னா பேரல் பண்ணுறோம். ஸோ ரிலே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் கனெக்ட் இருக்காது, அதாவது மென்ஷன் இருக்காது. நீங்கள் டயோட் போடுறீங்களா, அந்த டயோடை மென்ஷன் பண்ணி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய தொண்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஃபீவராக இருந்தனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சரியாக இது பண்ண முடியல. சரி, ஓகே. அதே அதிகமாக கஷ்டத்தால் நம்ம அப்படியே வீடியோ கண்டென்ட் கொள்ள போவோம். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சால்ட்ரிங் பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டயோடையும் அந்த 5 வோல்ட் பிசி ரிலேயும் பேரல் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் விற்கிற பொசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேயோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தீர்மானிக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரான்சிஸ்டரில் கலெக்டர் பேஸ் அண்ட் எமீட்டர் 3 பின் இருக்கும். நீங்கள் அந்த கலெக்டர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பின் ஃப்ரண்ட் ஃபேஸில் வச்சு பார்த்தீங்கன்னா கலெக்டர்னு ஒரு பின் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு, அதாவது டயோடில் பிளாக் கலர் இருக்க பகுதியில் டச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் வச்சு இன்சர்ட் பண்ணுறேங்க. நான் எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சின்ன கம்பியாக இருக்கும், உடஞ்சிச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கும் இருக்கணும், அதே நீங்கள் பார்த்துங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து கலெக்டர் பின்னியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் பின்னியும், அதாவது பிளாக் கலரில் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறேங்க. நான் இப்போ பண்ணுறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் அதே ஸ்டெப்பு தான் லிங்க் பண்ணுறேங்க. கண்டிப்பாக சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ எதுக்குடா அந்த ஜம்பர் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட்டுக்கு பாசிட்டிவாக இருப்போது. இந்த ஜம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கோடு இருக்குல்ல, அந்த வெள்ளை கோடுக்கு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி அதை லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுறேங்க அந்த ஜம்பரை.
இந்த ஜம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஜம்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப்பபுளாக காட்டியிருப்பேன் வீடியோ டியூரேஷனுக்காக. அதெல்லாம் ஷார்ட்டில் சின்ன சின்ன விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணிடுறோம். சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேத்தோட அந்த ஜம்பரோட கனெக்ட் பண்ணுறேங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஜம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட்டுக்கு பாசிட்டிவாக இருப்போகுது. இப்போ இருக்கிற அந்த ஜம்பரை 4 ஜம்பர் நம்ம அடித்தோம்ல, அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணைக்கணும். ஸோ ஒன்றா இணைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி டோப் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேலே பூசுகிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து வெறும் டிசி தான் நம்ம கொடுக்க போகிறோம். டிசி 5 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். இருந்தாலும் ஒரு யூனிக்னேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், வியூவர்ஸுக்கு நல்லா புரியணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மேலே அந்த லெட்டை பூசிடுறேன். நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நிறைய ஐடியா இருக்குது. அப்கமிங்கில் நிறைய விஷயம் கொண்டு வரேன் நான். சரி, ஓகே. இப்போ என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா டிரான்சிஸ்டரில் 3 பின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலெக்டர், பேஸ் அண்ட் எமீட்டர். ஸோ எமீட்டர்னு சொல்லுவாங்களே லாஸ்ட் பின், அந்த எமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டுக்கு மைனஸு. ஸோ இருக்கிற 4 எமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காமன் பண்ணிவிட்டு ஒன்றா இணைச்சிடணும். ஒன்றா இணைச்சி நீங்கள் கொடுக்குற பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், இதுக்கு -5 வோல்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். வாய்ஸ் கேவலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வீடியோக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 days வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. இது வந்து பிசிபி டெர்மினல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெர்மினல் கனெக்டரில் 2 பின் இருக்கும். என்னோட செஷன் 3 பின்னாக இது வாங்கிடுங்க. ஏன்னா இது உடஞ்சிருது, இது அந்தளவு லைஃப் வர மாட்டுது. இந்த 2 பின்னையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சால்ட்ரிங் பண்ணணும், 2 ஒட்டக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா 5 பின் இருக்குன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து 3 பின் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 பின்னில் NO, அதாவது நார்மலி ஓப்பன், அந்த இதுவையும் இந்த டெர்மினலையும் ஒன்றா இணைச்சிருங்க. இணைக்கிறேன்ல அந்த மாதிரி. NO எப்படா கண்டுபிடின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 பின் இருக்குதுல, சென்டரில் ஒரு பின் இருக்கும். அந்த பின்னில் லைட்டை டச் பண்ணிவிட்டு, அதாவது கண்டினியூ டெஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பின்னில் மாற்றி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லைட் எரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ நீ கனெக்ட் பண்ணுறீங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற எல்லா டெர்மினலில், அதாவது ரிலே வந்து அவுட்புட் எடுத்து கனெக்ட் பண்ணல டெர்மினலில், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டெர்மினலில் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறேன். இது வந்து நீங்கள் இணைக்கணும்னு அவசியமே இல்லை. இது இணைச்சா நியூட்ரல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சர்க்யூட்லேயே நியூட்ரல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு நியூட்ரல் தேவையில்லை, எனக்கு நியூட்ரலில் வந்து நான் டேரெக்டாகவே லிங்க் பண்ணிப்பேன் ஓல்டு ரிலே அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பண்ண தேவையில்லை. நான் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் அப்படி பண்ணேன். கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நியூட்ரல் இந்த மாதிரி எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேலேருந்து வர்ற அவுட்புட் இது வந்து நான் ஒன்றும் ஷார்ட் பண்ணல, ஓகேவா. டெர்மினலில் தான் நான் இணைச்சிட்ருக்கேன். நல்லா பாருங்கள், ரெண்டுமே காரணத்தை கொண்டு டச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் சர்க்யூட் அது பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், டிரான்சிஸ்டரில் சென்டர் பின், அதாவது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் பின்லேருந்து அவுட்புட்டு நம்ம வந்து இதுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 4மே ப்ளூ கலர் ஒயர் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நோக்கத்தில் நான் செட் பண்ணது. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா அது ஒன்றாவே நான் பண்ணுறேன், நான் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். 2த்தையும் ஒன்றா இணைக்கிற நிலைமையிலே சால்ட்ரிங் பண்ணிடுறேன் நான். இது தனியாக அது தனியாக சால்ட்ரிங் பண்ணல. அந்த பேஸ் பின்னையும் அந்த ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ 4 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 ஒயரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ணுற ஸ்டெப் என்னன்னா, இந்த சர்க்யூட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பாசிட்டிவ் எது சொல்லியிருந்தேனோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் நெகட்டிவ் வந்து அந்த எமீட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிரான்சிஸ்டரில் இருக்க 4 எமீட்டர், அந்த 4 எமீட்டர் இணைச்சிருந்தாலும் அதில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நான் பண்ணுறேன் ரிலேயோட காமன் பின், அதாவது சென்டர் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எல்லாம் ஒன்றா இணைச்சிருந்தோம். இந்த நியூட்ரல் எங்கடா கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டால் டெர்மினல் கனெக்டரில் ஒன்று அதர் சைடில் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிருந்தோம், அதில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் ஃபோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் ஷாட்டில் இந்த காட்டுறேன், செக் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டச் சென்சார் சொல்லுவாங்க, ttp223 சொல்லிட்டு இந்த டச் சென்சார். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் இருக்குது. 200 rupeesல 5 போர்டு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். 300 rupeesல 10 போர்டு தராங்க. உங்களுக்கு வேணா இதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நான் லிங்க் தரேன், 2த்தையும் செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கம்பி மாதிரி ஒன்று வச்சு பண்ணுறியா, அது என்னடான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் ஒயரோட மேல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 40 பின்னில் கிடைக்கும், 3 பின்னில் கிடைக்காது. 40 பின்னை நீங்கள் 3ஆக உடச்சிக்கலாம், ஓகேவா. பியை வந்து ஷார்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல திரும்பி அந்த பி வரும், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பி எதுக்குடா ஷார்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்சாரு. ஏவும் பியும் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் பியை மட்டும் ஷார்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நோட்டுன்னு சொல்லிட்டு கூட நான் போட்டுறேன். நான் பியை கண்டிப்பாக ஷார்ட் பண்ணிடணும். நான் ஷார்ட் பண்ணுறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இதுமாதிரி 4 இதுவே ரெடி பண்ணிடணும், 4 டைப்பு. இது வந்து ஒரு 8 மாடல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. பிரேக்கருக்கு அனான் சைடில் இது மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துக்காதீங்க, நான் கை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வேஸ்ட்டு தான். ஏன்னா சும்மா அது வந்து இடம் பார்த்ததுனால சும்மா போட்டு விட்டேன் நான். மீதி இருக்க எல்லா டம்மி மொத்தம் 4 டம்மி இருக்கும். ஸோ 4 டம்மியில் இந்த டச் சென்சாரை வச்சிடணும். ஸோ டச் சென்சாரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ttp223 சொல்லுவாங்க இந்த டச் சென்சார் நேமு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் பேஸ்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டு ஒட்டிடுங்க.
நல்லாவே ஒட்டிடுச்சு. எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. வேறு எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதான் கரெக்டு. உங்களோட சேஃபையும் பார்த்து பண்ணால் சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோ பண்ணக்கூடாது. பெரியவங்க அப்படி வீடியோ பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்கள கூட வச்சுட்டு பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ இந்த போர்டுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும். பாசிட்டிவ் 2 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரையும் தரலாம். சரி ஓகேவா. இந்த பாசிட்டிவ் சப்ளைக்காக நான் இது சூஸ் பண்ணுறேன்னா நான் ஒயிட் கலர் ஒயர் சூஸ் பண்ணியிருக்கேன். VCCன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த கிரே கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்டையும் நீங்கள் பேரல் பண்ணுறீங்க. அதை ஞாபகம் வச்சிங்க. சீரிஸில் இது பேரல். எல்லாத்துலேயும் கிரவுண்ட் இருக்கா அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டே வந்துடுங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிரான்சிஸ்டர்லேருந்து நம்ம அவுட்புட்டு அந்த ஒயர் சூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக அது இன்புட்டு கனெக்ட். அந்த ஒயர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போர்டுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அந்த போர்ட்லேருந்து அவுட்புட்டு தான் போகுது. அது நான் உங்களுக்கு சொல்கிற விதத்தில் நான் அப்படி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா. எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஈச்சிங் டியூப் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்கு இந்த ஈச்சிங் டியூப் வந்து நான் யூஸ் பண்ண நான் சொல்கிறேன்னா ஷார்ட் சர்க்கிட் ஆகாது. ஷார்ட் சர்க்கிட் ஆனால் என்ன ஆகும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா டிரான்சிஸ்டர் ஒன்று போயிடும், இல்லை டச் சென்சார் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாதவங்க வந்து ஜெல் என்ன யூஸ் பண்ணுங்கள். க்ளூ ஜெல் சம்திங் அதுமாரி என்ன க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படி க்ளூ ஜெல்லாக மாறுமே. அதை வச்சு நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். க்ளூ கன் வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி பக்காவாக ஒட்டிடுவோம். கிரே கலர் மைனஸ், ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அதனால ஞாபகம் வச்சிங்க. என்கிட்ட வந்து பிளாக் அண்ட் ரெட் ஒயர் இல்லை. இந்த ப்ராஜெக்டை 2வது டைமும் நான் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ஒரு காரணத்துக்காக. இந்த ஓல்டர் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அப்படி தெரியலனா மேலே ஐ பட்டனில் டாப் 7 பேசிக் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் வீடியோ வந்து காட்டுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ 8 மாடல் பாக்ஸில் இந்த லைட்டோட ஒயர் எல்லாமே இணைச்சிருவோம். மொத்தம் 3 வோல்ட் 3 செட் ஆஃப் லைட் இருக்குது, 3 ஒயர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அப்படியே என்ன பண்ணலாம், நான் வந்து என்ன பண்ணுறேன் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் தான் கரெக்டாக கொடுக்கணுமா. நீ எப்படி கொடுத்தாலும் ஏசி பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து பண்ணுற ஸ்டெப் என்னென்னா மொத்தம் 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3த்தையும் முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தீர்மானிக்கும். அப்படி தெரியலனா ஒரே ஒரு ரிலே வச்சு வீடியோ எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். 3 வோல்ட் தான் இருக்குது. அது கனெக்ட் பண்ணிட்டேன். இது என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டுக்கு போகிற ஃபேஸ் ஒயரு. இந்த ரோஸ் கலரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் ஃபேஸாக கொடுத்துட்றேன். க்ரீன் அண்ட் நியூட்ரல் ஆகிட்டேன். கலர் கோட்டிங்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ தான் இது. உங்களுக்கு சும்மா புரியணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு நோக்கத்தில் நான் காட்டுறேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்கும்போது நல்லா பாருங்கள் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் பிரைட்னஸ் வச்சு. சரி ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட்டு சார்ஜர் மாடல் தான். நம்ம வீட்டில் இருக்கல அந்த சார்ஜர் மாடல் தான். அந்த சார்ஜர் மாடலோட ஃபேஸையும் இந்த சர்க்கியூட் போர்டோட ஃபேஸையும் ஒன்றா முறுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கரோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த பிரேக்கர் கனெக்ஷன்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி மாட்டணும்னு கூட நான் போட்டிருக்கேன். இந்த பிரேக்கர் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டெல்லாம் சொல்கிறேன். இப்போ நியூட்ரலில் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சர்க்கியூட்டுக்கான இன்புட் ஃபேஸோட ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நியூட்ரல் நான் முறுக்கிட்டு இருக்கேன். அது என்ன பண்ண போகிறேன்னா நான் டேப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ வேகமாக தான் இருக்கும். ஏன்னா 5 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க. 16 நிமிஷம் வீடியோ எப்படி பார்ப்பீங்க. ஆக்சுவலாக 40 நிமிஷம் இருந்துச்சு. நான் எர்த்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா பாருங்கள். வேறு எங்கேயும் எர்த்து தேவையில்ல. சாக்கெட்டில் மட்டும் எர்த்து கொடுத்தா போதும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிசிபியில் இருக்க பாசிட்டிவும் டச் சென்சாரில் இருக்க பாசிட்டிவும் எடுத்துக்கிறோம். ஒயிட் கலர் டச் சென்சாரில். அதுக்கப்புறம் பிசிபியில் இருக்க அந்த ஜெனரல் பர்பஸ் போர்டில் இருக்க நெகட்டிவும் டச் சென்சாரில் இருக்க நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் 5 வோல்ட் சார்ஜர் மாடல் இருக்குல்ல அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கலர் கோட்டிங் ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வீடியோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதோட வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நம்ம நல்லா பண்ணலாம். சால்ட்ரிங் ஐனை வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்துக்காக இந்த ஜாயிண்ட் நல்லாயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இதுக்கு வந்து ஈச்சிங் டியூப் நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல அந்த ஒரு எண்ணத்துக்கு தான். சரி ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி ஓகே. இது எல்லாமே என்ன பண்ணலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி உள்ளே உட்கார வச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓரே வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் மைக்கை கனெக்ட் பண்ணாமல் விட்டுறேன், இல்லை வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேது. ரொம்ப ஸ்ட்ரகிள் இந்த வீடியோ. சரி ஓகே. இது எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போ நம்ம வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுப்போம். அதாவது டப்பிங் கொடுப்போம். அது அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போயும். சரி ஓகே. இந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எர்த்து இது 3த்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். என்னடா இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறேன் இப்போலாம் சொல்லி தரலாமா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா. அந்த 3 பின் டாப்பில் போடல லைட்டை நம்ம மாட்டிடலாம். குண்டு பல்பை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இதான் சர்க்கியூட் டயக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்க்கியூட் டயக்ராம் செக் பண்ணிங்க. பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தெரியும். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த சவுண்ட் ஃபீலை என்ஜாய் பண்ணி சொல்கிறேன். சாரி. அந்த சவுண்ட் ஃபீல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏமாத்தல உங்களை. அந்த ரிலே க்ளோஸ் ஆகி
ஆன் ஆஃப் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டச் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்குது. ஈர கையில் கூட கை வைக்க முடியும். அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஷாக் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த அளவுக்குலாம் யாரும் தண்ணியில் அடிக்க மாட்டீங்க. உங்களுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஷாக் கண்டிப்பாக அடிக்காது. தண்ணி அதிகமாக செஞ்சுன்னா லைட்டை ஆன் ஆஃபே பண்ண முடியாது. காரணம் இண்டக்ஷன் காரணமாக தான் அந்த டச் சென்சரை ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆன் ஆஃப் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, லோடு ஆக்டிவேட் இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா திரும்பி கரண்ட் வந்ததுக்கப்புறம் எரிஞ்சு இந்த லைட்லாம் எரியாது திரும்பியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த 5 வோல்ட் சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணாது, ஓப்பன் பண்ணி விட்டுரும். திரும்பி நீங்கள் கரண்ட் வந்ததுக்கப்புறம் மேனலாக போய் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிரேக்கர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் பிரேக்கர் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் எதனா ஒரு டைமில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நிறைய வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் போதும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.